நான் உங்கள் ஹரியரன். வெல்கம் டு த கேமர் சேனல். ஃபஸ்ட்டு நான் இப்போ ஒரு சர்வைவல் சீரிஸ் ஆரம்பிக்கிறேன். இது அதோட ஃபஸ்ட் பார்ட். இந்த சர்வைவல் சீரிஸ் பேர் சர்வைவல் ஜேர்னி. இப்போ ஒரு புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணலாம். இருக்கிற வேர்ல்டை ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு என்னென்னா நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணேன். பட் அது வந்து டிஃபால்ட். அது வந்து நிறைய சத்தம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு வீடியோ. அதனால் பண்ண முடியல. அதனால் திரும்பி புது வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறேன். இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்க. ஓகே, நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. நல்ல ஏரியாவாக தான் இருக்குது. சூப்பர், செம்ம ஏரியா. ஃபுல்லாக பிரிட்ஜு, வாட்டரும் இருக்குது, பிளெயினாகவும் இருக்குது ஏரியா. இங்கே ஷீப் கிடைக்கணும், அதுதான் விஷயம். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே மரம் தான் கலெக்ட் பண்ணணும். பக்கத்தில் என்ன மரம் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணிக்குவாங்க போதும். எல்லாம் ஒரே டைப் மரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, மினிமம் ஒரு 15 கண்டிப்பாக கலெக்ட் பண்ணணும் நீங்கள். அதுக்கப்புறம் தேவைன்னா உங்கள் வீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஷீப்பை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன்னா உள்ளு நமக்கு ஃபஸ்ட்டு சர்வைவல் சீரிஸாக ஆரம்பித்த உடனே நமக்கு ரொம்ப முக்கியமானது ஷீப் தான். அதுக்கிட்ட இருக்கிற உள் நமக்கு ரொம்ப முக்கியம். நைட்டு ஜாம்பிஸ் கிட்ட இருந்தால் அதுதான் நம்மளை காப்பாற்றும். 12 கலெக்ட் பண்ணியாச்சு. ஷீப்பை கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு மூணு ஷீப் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், பெட்டு செஞ்சிடலாம். இது வேற அட கேம் வேறு லேக் ஆகுதுயான்ட்டு வச்சாச்சு. இப்போ தானே இங்கே ஒன்று பார்த்தேன். ஏதோ இங்கே இன்னொரு ஷீப் கிடச்சிச்சு. செம்ம லக்கு தான். பட் நமக்கு இன்னொரு ஷீப் கண்டிப்பாக தேவை. இன்னும் ஒரு அடி அடிக்க முடியலையா? ஐயோ, உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இதை இப்போ உடச்சி எடுத்துருவோம். ஓகே, போய் கிரே ஷீப் கிடைக்குது. நமக்கு இப்போ தேவை ஒயிட் ஷீப் தான். கிரேப்னா தேவையில்லை. அதே கிரேப் ஷீப் தானே. சோபா சரி, விட்டு தள்ளுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு எந்த ஷீப்புமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, ஷீப் வந்தால் பார்த்துக்கலாம். இப்போது நாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிளாங்க்ஸாக மாற்றணும். இப்போ வந்து சில ஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏமா இப்போ வந்து ஆடாங்கொய்யால் ஒரு கிராஃப்டிங் டேபிள். இப்போது நீங்கள் வீடு கட்ட போகிற இடத்துல வச்சுக்கோங்க. நமக்கு இது கரெக்டாக இருக்கணும். இதோ இந்த இடம் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ உட்டன் டூல் செஞ்சிடலாம். ஒரு உட்டன் பிக்ஆக்ஸ், அப்புறம் ஒரு உட்டன் ஆக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு உட்டன் ஷவல். நமக்கு இப்போ செய்ய தேவையில்லை, ஏன்னா நம்ம ஃபார்மிங் கொஞ்சம் லேட்டாக தான் பார்க்க போகிறோம். கிராஃப்டிங் டேபிளையும் அடித்து எடுத்துக்கோங்க.
நியர்லி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோன்ஸால் ஆன மழை ஏதாவது கிடச்சதுன்னா செம்ம லக்கு தான். ஓகே, இப்போ நம்ம வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். நாம் இப்போ தான் அந்த வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்குன்ற காரணத்தினால நாம் ரொம்ப குட்டியாகவே கட்டிக்கலாம். ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தப்பான நேரத்தில் வந்து கட்டிட்டணும். ஆமாம், ரொம்ப தப்பான நேரத்தில் வந்து கட்டிட்டேன். நமக்கு உட்டு ரொம்ப தேவை. ஸோ அதை அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்போதைக்கு நம்ம ஃப்ளோரிங் போட வேண்டிய அவசியம் தேவையில்லை. தேர்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா எதுக்குள்ளேயாவது விழுந்துட்டிங்கன்னா தேர்ட்டை போட்டு தான் ஏறி வரணும். ஒரு ஷீப் கிடைக்க மாட்டேங்குதே. அது அங்கே இருக்கு ஷீப். அது ஷீப். ஓ, சிக்கனா? ஷீப் 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 கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் சாரி கைஸ், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோவை பாஸ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இப்போ கிரேவ் உள்லாம் யார் கேட்டா? ஆச்சா, தேவையில்லாமல் என்னென்னமோ வருது. கண்டுபிடிச்சிட்டேன்டா ஷீப்பை. பிடிச்சிட்டேன். நமக்கு பெட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்க முடியல. ஓகே, காலி. ஐயோ, இருட்டுதே. ஓகே, நம்ம இப்போதைக்கு தேர்ட்டை வச்சு வீடை முடிச்சிடும். நம்ம இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணுறதுக்கு. ஐயோ, மரம் வேணுமே. ஓடு. ஒரே ஒரு லாக் இருந்தால் போதும். போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு தூங்கிடலாம். ஓகே, இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளை வச்சு ஒரு பெட்டை செஞ்சு சீக்கிரம் தூங்கிடணும். பெட்டு செஞ்சாச்சு. தூங்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அப்படியே செஞ்சாச்சுப்பா. ஒரு வழியாக விழுந்துருச்சு. நான் அப்பயே சொன்னேன்ல, மரம் கலெக்ட் பண்ணலன்னா அவ்வளோதான்.
இன்னும் கூட ஜாம்பிஸ் இருக்கும். நம்ம பகலில் இருக்கவே இருக்காது ஜாம்பிஸ்ன்னு சொல்லுவோம். ஐயோ க்ரீப்பர், ஐயோ க்ரீப்பர், என்றுமே க்ரீப்பர் கண்ணில் மாட்டாமல் பார்த்துக்கோங்க. அது உங்கள் வீட்டுக்கு வராமல் கண்டிப்பாக அப்படியே டீஸ்பான் ஆகிடுச்சு க்ரீப்பர். நல்ல வேலையா. ஆனால் எண்டர்மேன் அங்கேயே தான் நிற்கிறேன். ஐயோ எண்டர்மேனை பார்த்துடாதீங்க தயவு செஞ்சு. ஐயோ க்ரீப்பர், ஐயோ க்ரீப்பர், ஐயோ க்ரீப்பர், ஐயோ க்ரீப்பர் வருது. ஏதாவது வேறு ஆக்ஸ் எடுத்துலாம். ஓடிப்போங்க ஓடிப்போங்க. போச்சுடா. விடுங்க, அதுக்கு நமக்கு கோலை எடுத்து தந்துருச்சுல, சந்தோஷம். இப்போதைக்கு நமக்கு சமைக்கிறதுக்கும் வேணும். ஸ்டோன்ஸும் கலெக்ட் பண்ணிக்கோங்க சிலது. க்ரீப்பர் வந்து ஒரு நல்ல வழியை காட்டிடுச்சு. நிறைய ஸ்டோன்ஸ் தேவைப்படும். ஏன்னா ஃபர்னேஸ் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து 8 ஸ்டோன்ஸ் தேவைப்படும் ஃபர்னேஸ் செய்கிறதுக்கு. ஓகே 8 ஸ்டோன்ஸ் எடுத்தாச்சு. போய் நான் வுட் எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா சாமி. நீ ஃபுல்லாக வுட் கலெக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே நம்ம நிறைய வுட்டு கலெக்ட் பண்ணோம். இப்போது கூடிய சீக்கிரம் ஃபார்மிங்கும் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மிங் தான் இருக்க போகுது. ஃபார்மிங் தான் ஃபுல்லாக. அப்புறம் இங்கே பக்கத்தில் சாண்ட் இருந்துச்சுன்னா சாண்டும் எடுத்துக்கோங்க. கிளாஸ் எடுத்துக்கோங்க. விண்டோ பெயிண்ட் செய்கிறதுக்கு நமக்கு கிளாஸ் தேவை, சாண்ட் தேவை. இப்போன்னு பார்த்து எவ்வளோ ஷீப் வருது பாரு. இப்போ இதெல்லாம் எடுத்துட்டு ஓகே
இதையும் முடிச்சிடணும். ஓகே, டர்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், அதை மறந்துடாதீங்க. ஓகே, கதவு எந்த சைடு வைக்கிறது? கதவு வேறு செய்யணுமா? மறந்தே. இப்போதைக்கு ஒரு நீங்கள் டப்பாவை கட்டிட்டாலே போதும். எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரூஃப் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கிட்ட உள்ளவரெல்லாம் க்ளியர் பண்ணிடலாம். இதெல்லாம் க்ளியர் பண்ணால் ஷவல் போயிடும். ஆனால் க்ரௌட் சைடு தான். இப்போ ஃப்ளோரிங் போடுறோமா? ஃபஸ்ட்டு ஃப்ளோரிங்கை போட்டுருவோம். இது நம்ம பர்மனெண்ட் ஹோம் கிடையாது. இந்த இடத்த எனக்கு தெரிஞ்சு அப்படியே விட்டுலாம். ஏன்னா இந்த இடத்துல பெட்டு போட்டு தூங்குறது கரெக்டாக. ஆமாம், இப்படி இருக்கட்டும். இதுவே ஓகேண்ணா, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ பெட் போடுறேன். ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ கோல் எடுத்துகிட்டு வந்தோம்ல, அதை வச்சு டார்ச்சர் செய்ய முடியும். ஒடிக்கி 2 டார்ச் போடும். வீட்டுக்கிட்ட எந்த வித டார்ச்சும் ஸ்பான் ஆகக்கூடாதுன்றதுக்காக வெளில 2 டார்ச். புள்ளிய போம்லப்பா. ஓகே, அடுத்து நமக்கு அடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கிராஃப்டிங் டேபிளை ப்ளேஸ் பண்ணணும். ஃபர்னேஸ்
செஞ்சாச்சு. நமக்கு ஏன் பசிக்கவே மாட்டேங்குது? ஐயோ சாயந்தரம் ஆயிடுச்சு. டோர் போடணுமே. டோர் 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 டோர். அடங்குய்யால உள்ளே போக மாட்டானே. அட உள்ளே போட. அப்படியோ உள்ளே போயாச்சுரா சாமி. ஓகே பண்ணியாச்சு. இது குக் ஆகிற நேரத்தில் நான் போய் ஃபுட் எடுத்துடலாம். வெளில எதுவும் இல்லைல்ல? இல்லை, சேஃப்டி. ஐ முட்டை. இன்னும் நம்ம வீடு கம்ப்ளீட் ஆகலை. நிறையா வுட் தேவைப்படும். அடுத்த எபிசோடில் இதோட உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டும் இந்த 3rd டேவை முடிச்சுக்கிட்டு அப்புறம் நாம் எல்லாம் இப்பயே நீங்கள் ஃபார்மிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடுத்த எபிசோடில் சீட்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே ரெடியாக வச்சுருப்பேன். உடனே ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே வீட் ஃபார்மிங் மட்டும் பண்ணால் போதும். ஓகே ரெடி. நம்ம வீடு படு கேவலமாக இருக்கல. ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கிட்ட இவ்வளோ தான் எடுத்துடணும். வீட்டுக்குள்ளேயே போகிறது கஷ்டமாக இருக்கு. டர்ட் நிறைய கிடைக்குது போனா. ஐயோ இது என்ன ஓட்ட? டார்ச் ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு இது ஓகே. ஆமாம் இது ஓகே, கரெக்டாக இருக்கு. ஓ பெயிண்ட்ஸ் போடணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஓகே இப்போ குக்டு மட்டன் எடுத்துக்கலாம். ஓகே அடுத்து நமக்கு என்ன வேலை பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்தீங்கன்னா இது எப்படி கிளாஸாக மாற்றுறதுன்னு தெரியலையே, மறந்தே போயிட்டேன். ஞாபகம் வந்துருச்சு, பட் கிளியராக ஞாபகம் இல்லை. போதுரா.
அதான் கரெக்ட் வேலை. சூப்பர். ஓகே, ஸ்டார்டர் ஹவுஸ் ரெடி. இங்கே டார்ச் வைக்க மாட்டேன். இன்னும் 21 டார்ச் இருக்கு. இட்டு தள்ளுங்க. 21 டார்ச் எப்படிப்பா வந்துச்சு? ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். செஸ்ட். இந்த செஸ்டில் உங்கள் பொருள் எல்லாம் வைத்துக் கொள்ளவும். நமக்கு ஏற்கனவே ஒரு சீட்டு கிடச்சிருக்கே. சூப்பரே. இந்நேரம் அதெல்லாம் ஸ்மெல்ட் ஆகிருக்கும்ல. யா, ஓகே, ட்ரை பண்ணி பார்த்து. கிடச்சிடுச்சு. அம்மா வெளில டார்ச் போச்சா? இது ஒன்று போதும்னு நினைக்கிறேன். இல்லை 2 வச்சு. கரெக்ட். செம்மையாக நம்ம வீடியோ. ஓகே, உங்களை இதோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். ஸோ பாய்.